அனைவருக்கும் வணக்கம். டைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பேஸ் பண்ண ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு யூனிவர்சிட்டியில் 10 மார்க் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க யூனிவர்சிட்டி பேப்பரில். 2 planets describes nearly circles of radii A1 and A2 around the sun as center with speeds varying inversely as the square roots of the radii. Show that the relative angular velocity vanishes when the angle between the radii to these planets is cos inverse of something. இது கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூரியனை மையமாக வச்சு 2 கோள்கள் சுற்றி வருது. அதனோட கிட்டத்தட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருது. அதனோட ரேடியஸ் ஆரம் என்னவா இருக்குன்னா ஒன்று A1 இருக்குது, இன்னொன்று A2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அதாவது ரெண்டுத்துக்கும் ஒரே சென்டர், இதுதான் உங்களுக்கு சன்னு. அதை நான் ஓன்னு எடுத்துக்கிறேன். உள்ள ஒரு பிளானட் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, இதனோட ரேடியஸ் வந்து OA1. இந்த பாயிண்ட் A1 எடுத்துட்டா இதனோட ரேடியஸ் வந்து A1 எடுத்துக்கலாம். ஓகே, லெட் OA1 வந்து A1 இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ். இந்த அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் இருக்கு இல்லையா, இது ஓலிருந்து இதை நம்ம A2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ OA2வை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் A2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த OA1 டைரக்ஷனில் இருக்கிற இந்த யூனிட் வெக்டார் இருக்கு இல்லையா, இதை நம்ம R1 வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அதே போல் OA2 இந்த செகண்ட் ரேடியஸ் இருக்கு இல்லையா, வெளியே இருக்கிற சர்க்கிள், அந்த ரேடியஸோட டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டாரை R2 வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இந்த சர்க்கிளை A1ன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த A1 பாயிண்ட்லேருந்து இந்த ரேடியஸ்க்கு ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறா அப்படின்னா அது டேஞ்சென்ட். சர்க்கிள் நமக்கு தெரியும், டேஞ்சென்ட் வந்து ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு த ரேடியஸ். ஏன்னா ஒரு பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி வரது தான் நமக்கு டேஞ்சென்ட் இல்லையா. இந்த பாயிண்ட் A1ல டச் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேஞ்சென்ட் வரைகிறேன். ஓகே, அப்போ அந்த டேஞ்சென்ட்டில் இருக்கிற யூனிட் வெக்டாரை நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா S1 வெக்டார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த S1ம் R1 எப்படி இருக்குது, they are perpendicular to each other. இது 90 டிகிரி. ஓகே ரைட். இதே போல் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம், இன்னொரு ரேடியஸ் இருக்கு இல்லையா R2 வெக்டார், அந்த டைரக்ஷனில் அந்த A2 பாயிண்டில் டச் பண்ணுற மாதிரி இன்னொரு டேஞ்சென்ட் நான் ட்ரா பண்ணுறேன் வெளியே இருக்கிற சர்க்கிளுக்கு. அப்போ அது அந்த A2ன்ற ஒரு பாயிண்டில் மட்டும் தான் டச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேஞ்சென்ட்டை நான் ட்ரா பண்ணுறேன். அந்த டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் வந்து S2 வெக்டார். இப்போ எதுவும் பர்பண்டிகுலராக இருக்குது, R2 வெக்டாரும் S2 வெக்டாரும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரேடியஸ் ஃபர்ஸ்ட் ரேடியஸ் இருக்கு இல்லையா, OA1க்கும் OA2க்கும் இந்த இடைப்பட்ட ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். இந்த ஆங்கிள் தீட்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே OA1 இந்த பாயிண்ட், இது S1 எடுத்துருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃப்ரேம் ஆகுது. இது 90னா இதுவும் 90 தானே. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது 90, இது தீட்டா. சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இது தீட்டா, இது 90. இங்கே சம்திங் நம்ம ஆட் பண்ணால் 180, மொத்தத்தில் 180 வரணும். அப்போ இது என்ன வரும்னா உங்களுக்கு 90 மைனஸ் தீட்டா. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், தீட்டா 90 மைனஸ் தீட்டா ஆட் பண்ணால் ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். இது 90, இது 90னா மொத்தம் 180 வந்துடுது. இது 90னா இந்த ஆங்கிளும் நமக்கு என்ன வரும்னா அது இது. ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அதே போல் இந்த ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு இது 90 மைனஸ் தீட்டானா இந்த இடமும் 90 மைனஸ் தீட்டா. ஓகே ரைட். அப்போது இந்த 90 மைனஸ் தீட்டா எதுக்கு இடைப்பட்ட கோணம்னா இந்த R2 வெக்டாருக்கும் S1 வெக்டாருக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டா. ஓகேவா? அடுத்தது இன்னொன்றுத்தையும் நம்ம அதே போல் பார்த்துடுவோம். ஓகே, இப்போ இந்த R2 வெக்டாரும் S2 வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்குது. இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா, இது 90 டிகிரி. ஓகே, இது ரெண்டு ஆப்போசிட் தானே, இது 90 டிகிரி, இது தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இது 90, இது தீட்டா. அப்போ இங்கேயே சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இது தீட்டா இருக்குது, இது 90 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90 ப்ளஸ் தீட்டா. இங்கே நம்ம எதையோ ஒன்று போட்டால் மொத்தத்தில் ஆட் பண்ணும்போது 180 வரணும் இல்லையா. அப்போ இங்கே மைனஸ் தீட்டானா இங்கே ப்ளஸ் தீட்டா. அப்போ இங்கே வரும்போது 90 ப்ளஸ் தீட்டா. சாரி, இங்கே ப்ளஸ் தீட்டா தானே இருக்குது. அப்போ இது 90 மைனஸ் தீட்டா. இங்கே இருக்கிறது தீட்டா 90. ஸோ 90 ப்ளஸ் தீட்டா. அப்போ 90 ப்ளஸ் தீட்டாவோட 90 மைனஸ் தீட்டாவை ஆட் பண்ணால் தான் நமக்கு 180 வரும். ஓகே, அதனால் இது 90 மைனஸ் தீட்டா. அப்போ இது 90 மைனஸ் தீட்டானா இந்த ஆங்கிள் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மொத்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ இது 90 மைனஸ் தீட்டானா இது வரும்போது 90 ப்ளஸ் தீட்டா. ஓகே, இந்த விஷயங்களோட தான் இப்போ நம்ம ப்ராப்ளம் போட ஆரம்பிக்க போகிறோம்.
ஓகே, இந்த ரேடியஸ் OA1 தான் A1 எடுத்துட்டோம், OA2 தான் A2 எடுத்துக்கிறோம். இந்த ரேடியஸ் டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டர் தான் R1 வெக்டார். இப்போ இதே நம்ம OA1 ரேடியஸாக எழுதிருக்கோம் இல்லையா, இது OA1 வெக்டராக எழுதுறதா இருந்து எப்படி எழுதுவோம்? மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர் இன் தட் டைரக்ஷன். அப்போ OA1ஓட ஸ்கேலார் அதனோட மாடுலஸ் வேல்யூ வந்து A1. OA1 டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டர் R1 வெக்டார். அப்போ OA1 வெக்டாரை A1 R1 வெக்டார் நம்ம எழுதலாம். அதே போல் OA2 வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம்? OA2ஓட மேக்னிடியூட் அதனோட ரேடியஸ் வந்து A2. இதனோட டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டர் வந்து R2 வெக்டார். ஓகே, S1ன்றது என்னது? இந்த டேஞ்சன்ட் ஃபார் த இன்னர் சர்க்கிள் அட் த பாயிண்ட் A1. அப்போ இந்த டேஞ்சன்ட் எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா இந்த R1 வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இந்த டேஞ்சன்ட்டில் இருக்கிற யூனிட் வெக்டர் தான் S1 வெக்டார் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ S1 வெக்டார் வந்து பர்பண்டிகுலர் டு R1 வெக்டார். அதே போல் இந்த S2 வெக்டார் பர்பண்டிகுலர் டு R2 வெக்டார். S2 வெக்டார் பர்பண்டிகுலர் டு R2 வெக்டார். கொஸ்டினில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பீட்ஸ் வேரிங் as ஸ்கொயர் ரூட்ஸ் ஆஃப் த ரேடியே. ஸ்பீடுன்னு சொல்லும்பொழுது இப்போ ஃபஸ்ட்டு இதோட ஸ்பீடு அப்படின்னா இன்னர் சர்க்கிள் இந்த பாயிண்ட் A1 பொறுத்து இதனோட ஸ்பீட்னா நம்ம V1 சொல்லுவோம். அதாவது வெலாசிட்டின்னு சொல்லும்போது V1 வெக்டார், வெலாசிட்டியோட ஸ்கேலார் தான் நமக்கு ஸ்பீடு. அப்போ அந்த ஸ்பீடு நம்ம V1 சொல்லலாமா? V1 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இந்த உள்ளே இருக்கிற சர்க்கிள் இந்த அபவுட் A1 பொறுத்து இருக்கிற ஸ்பீடு வந்து V1, A2 பொறுத்து இருக்கிற ஸ்பீடு வந்து V2. இந்த V1 பற்றி என்ன கொடுத்துருக்காங்க? varies inversely as square root of the radii. Square root na root of A1. Inversely சொல்லும்போது 1 by root of A1. Varying சொல்லும்போது proportional to னு அர்த்தம். Okay, அப்போ V1 வந்து varying na, அப்போ which implies we can say that V1 வந்து some scalar time multiplied by 1 by root A1 அர்த்தம். Okay, அதே போல V2 வந்து it's directly proportional to இல்லைன்னா varying as the inversely square root of its radii. அதனோட ரேடியஸ் செகண்ட் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து A2, அதனோட ஸ்பீட் வந்து V2. அப்போ V2 வந்து ப்ரொபோர்ஷனல் டு 1 by root of A2. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன எழுதுறோம்னா V2 equal to K into root of A2. அகெயின் இது ரெண்டும் ஸ்பீடை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்பீடுக்கு பதிலாக நம்ம வெலாசிட்டியாக எழுதணும் அப்படின்னா இது வந்து ஸ்பீடுன்றது வந்து வெலாசிட்டியோட ஸ்கேலாக. அப்போ V1 வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஸ்பீட் இன்ட்டு யூனிட் வெக்டர் இந்த டைரக்ஷன். ஜென்ரலாக வெலாசிட்டியோட டைரக்ஷன்னா அந்த டேஞ்சன்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குனோ அதனோட டைரக்ஷன் தான். அப்போ V1 வந்து அட் த பாயிண்ட் A1ல இருக்கிற வெலாசிட்டி, ஓகே, அதனோட ஸ்பீடு. அப்போ அந்த வெலாசிட்டி நம்ம எப்படி எழுதலாம்னா V1 இன்ட்டு S1 வெக்டார் நம்ம எழுதலாம். ஓகே, V1 வெக்டரை V1 இன்ட்டு S1 வெக்டார். ஸோ V1 நமக்கு என்னென்னு தெரியும், கொஸ்டினில் கொடுத்ததுலேருந்து K by root of A1 into S1 வெக்டார். இதே போல் V2 வெக்டார். V1 சொல்லும்போது ஸ்பீடு, V2 வெக்டார்னு சொல்லும்போது இது வெலாசிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ V2 S2 வெக்டார், இங்கே வரும்போது K by root of A2 into S2 வெக்டார். ஓகே, ரைட். இது கொடுத்த விஷயங்கள்லேருந்து இந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டோம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் their relative angular velocity vanishes. Relative angular velocity na the relative angular velocity of A2 about A1 வந்து vanish equal to 0 னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த கொஸ்டினில் கொடுக்கும்போது the relative angular velocity vanishes கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ relative angular velocity of A2 about A1 வந்து 0 னு அர்த்தம். அகைன் இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பேஸ் பண்ண புக் ஒர்க் நம்ம அப்லோட் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் A2 அபவுட் A1 இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வரும்போது நமக்கு என்ன வரும்னா A1 A2 வெக்டார் கிராஸ் ரிலேட்டிவ் ஆங்குலர் வெலாசிட்டினா வெலாசிட்டி அபவுட் A2 மைனஸ் A1. அப்போ வெலாசிட்டி அபவுட் A1 வரும்போது V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார் டிவைடட் பை அந்த A1 A2குள்ள டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போது A1 A2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இது வேரிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மாடுலஸ். ஓகேவா, எப்பவுமே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு 0னா மஸ்ட் பி நியூமரேட்டர் ஈக்குவல் டு 0. நியூமரேட்டரில் மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு என்ன வரணும், 0 வெக்டார் வரணும். ஏன் 0 வெக்டார் வரணும்? இங்கே இருக்கிறது கிராஸ் ப்ராடக்ட். ஏன்னா ரெண்டு வகையான வெக்டார் ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட், இன்னொரு வெக்டார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா கிடைக்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ 0 வரும். வேனிஷன் கொடுத்தோன்னா 0 வரணும். கிராஸ் ப்ராடக்ட் ஷுட் பி த வெக்டர் குவான்டிட்டி வித் டைரக்ஷனோடு இருக்கணும். அப்போ 0 வரக்கூடாது, 0 வெக்டராக வரணும். மாடுலஸ் இல்லாமல் எழுதும்போது முதல்ல இது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும்போது நியூமரேட்டர் மட்டும் 0. அப்போ மாடுலஸ் ஆஃப் A1 A2 வெக்டார் கிராஸ் V2 வெக்டார் மைனஸ் V1 வெக்டார் ஈக்குவல் டு 0. மாடுலஸ் இல்லாமல் எழுதுனா இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ஸோ விச் இம்ப்ளைஸ்
a1 a2 vector cross v2 vector minus v1 vector equal to 0 vector. இப்போ a1 a2 vector நம்ம எப்படி எழுதலாம்? about origin. ஏன்னா about originல வந்து உங்களுக்கு இங்க சூரியன் இருக்கு, சன் இருக்கு இல்லையா? அப்போ OA2 vector minus OA1 vector. OA2 vector எப்படி எழுதிருக்கோம் நாம? அதனோட ரேடியஸ் A2 இன்ட்டு அதனோட டைரக்ஷன்ல இருக்கிற யூனிட் வெக்டார் R2 வெக்டார். அதே போல OA1 வெக்டார் எப்படி எழுதலாம்? அதனோட ரேடியஸ் வந்து A1, அந்த டைரக்ஷன்ல இருக்க யூனிட் வெக்டார் வந்து R1 வெக்டார். ஓகே, ஸோ அதே போல் இந்த V1 பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? V1 வெக்டார்னா அந்த இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரேடியஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ k/√a1 இன்ட்டு இதனோட டைரக்ஷனில் இருக்கிற யூனிட் வெக்டார் S1 வெக்டார். இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதே போல் V2 வெக்டார் வந்து k/√a2 இன்ட்டு S2 வெக்டார். ஸோ இந்த விஷயங்களால் தான் இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் a1 a2 வெக்டாருக்கு பதிலாக இது OA2 வெக்டார் மைனஸ் OA1 வெக்டார்னா A2 R2 வெக்டார் மைனஸ் A1 R1 வெக்டார். A1 A2ன்றது ஸ்கேலர், R1 R2ன்றது யூனிட் வெக்டார். கிராஸ் V2 வெக்டார் எப்படி எழுதுறோம்? k/√a2 into unit vector in the direction minus k/√a1 into S1 vector equal to 0 vector. இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா k காமனாக இருக்குது, கான்ஸ்டன்ட். கேவை மொத்தமாக வெளியே எடுத்துலாம். இங்கே k நாட் ஈக்குவல் டு 0. சின்ஸ் k நாட் ஈக்குவல் டு 0, இப்போ k விட்டுட்டு ரிமைனிங் நம்ம 0ன்னு எழுதலாம். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் a2 R2 வெக்டார் மைனஸ் a1 R1 வெக்டார் கிராஸ். ஓகே, கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம். அப்போ இங்கே வரும்போது S1 வெக்டார் பை √a2 மைனஸ் இங்கே S2 மைனஸ் S1 வெக்டார் பை √a1 equal to 0 vector. இப்போ cross product பண்ண போகிறோம். இங்கே 2 டேர்ம் இருக்குது, இங்கே 2 டேர்ம் இருக்குது. cross product பண்ணும்போது நமக்கு மொத்தத்தில் 4 டேர்ம் வரும். அந்த 4 டேர்ம் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்கேலார் இப்போ m இன்ட்டு a வெக்டார் கிராஸ் b வெக்டார். இப்போ ஏயும் பியும் வெக்டார் குவான்டிட்டி mன்றது வந்து ஸ்கேலார். இந்த mன்ற ஸ்கேலாரை நம்ம என்ன பண்ணலாம்? ma வெக்டார் கிராஸ் b வெக்டார்னு எழுதிக்கலாம். அதாவது ஸ்கேலாரை a வெக்டார் கூட வச்சுக்கலாம். ஆர் a வெக்டார் கிராஸ் mb வெக்டார், இல்லைனா ஸ்கேலாரை b வெக்டார் கூட வச்சுக்கலாம். இல்லைனா a கிராஸ் b எடுத்துகிட்டு மொத்தமாக m வச்சுக்கலாம். இது மூணுமே ஒன்று தான், சேம் தான், ஈக்குவல் குவான்டிட்டிஸ், கான்ஸ்டன்ட்றதால. ஓகே, அப்போ எப்பவுமே இங்கே கிராஸ் ப்ராடக்ட், ஆல்வேஸ் கிராஸ் ப்ராடக்ட் பிட்வீன் த வெக்டார்ஸ். இந்த ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற வெக்டார் குவான்டிட்டி R2 வெக்டார், இங்கே இருக்கிற வெக்டார் குவான்டிட்டி S2 வெக்டார். அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நமக்கு கிராஸ் ப்ராடக்ட் நடக்கிறோம். மீதி இருக்கிற ஸ்கேலரை ஒன்றா கிளப் பண்ணி முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ a2/√a2. ஸோ இங்கே வரும்போது a2/√a2 இன்ட்டு R2 வெக்டார் கிராஸ் S2 வெக்டார். ஓகே, ஃபஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட் வித் செகண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் a2/√a1 கான்ஸ்டன்ட் ஸ்கேலார்ன்றதால a2/√a1 இன்ட்டு இங்கே இருக்கும்போது R2 வெக்டார் கிராஸ் S1 வெக்டார். கிராஸ் ப்ராடக்ட் கம்யூட்டேட்டிவ் கிடையாது, அதனால் நீங்கள் ஆர்டரில் தான் எழுதணும். R2 கிராஸ் S1 தான் எழுதணும், மாற்றி எழுதக்கூடாது. அடுத்தது இந்த டேர்ம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இங்கே ஸ்கேலார் வந்து a1/√a2. இங்கே இருக்கிற வெக்டார் R1 வெக்டார், இங்கே இருக்கிற வெக்டார் S2 வெக்டார். ஓகே, அடுத்தது செகண்ட் டேர்ம் வித் த செகண்ட் டேர்ம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a1/√a1 இன்ட்டு R1 vector cross S1 vector equal to 0 vector. ஓகே, ஸோ மொத்தம் இந்த 4 டேர்ம் வருது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது? இந்த கிராஸ் ப்ராடக்ட் தேவைப்படுது. R2 வெக்டார் கிராஸ் S2 வெக்டார். ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இந்த டயக்ராம்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ R2 கிராஸ் S2, R2வும் S2வும் they are perpendicular to each other. ஓகே, ஸோ வழக்கமாக நம்ம கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம்? a வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படின்னா மாடுலஸ் a வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் b வெக்டர் இன்ட்டு சைன் ஆஃப் ஏக்கும் பிக்கு இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டானா சைன் தீட்டா இன்ட்டு த யூனிட் வெக்டார் n கேப் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ அதே போல் இப்போ நம்ம இங்கே வந்து ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கலாம். R2 வெக்டர் கிராஸ் S2 வெக்டார் they are perpendicular to each other. அதே போல் R2 வெக்டார் யூனிட் வெக்டார், S2 வெக்டார் யூனிட் வெக்டார். இப்போ நம்ம மாடுலஸ் ஆஃப் R2 வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் S2 வெக்டர் இன்ட்டு சைன் ஆஃப் பர்பண்டிகுலர் 90 டிகிரி இன்ட்டு n கேப். n கேப் தான் இது எல்லாத்துக்கும் இருக்கிற யூனிட் வெக்டர், பர்பண்டிகுலர் டு த பிளேன். யூனிட் வெக்டார் பர்பண்டிகுலர் டு த பிளேன் எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் R2 வெக்டார் 1 யூனிட் வெக்டார், இதுவும் யூனிட் வெக்டார் மாடுலஸ் வேல்யூ 1, சைன் 90 is 1, n கேப் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் n கேப். ஓகே, அடுத்தது நமக்கு தேவைப்படுது R2 கிராஸ் S1 வெக்டார். R2 வெக்டார் கிராஸ்
S1 vector. So இது R2 vector, இது S1 vector. இந்த angle நமக்கு தேவைப்படுது, அதுக்கு பதிலாக இந்த angle. So இதுதான் இந்த ரெண்டு angle, alternative angles are equal. இது ஏற்கனவே 90 minus theta பார்த்தோம். அப்போ இது 90 minus theta. R2க்கு S1க்கு இடைப்பட்ட angle. Okay. இப்போ modulus of R2 vector into modulus of S1 vector into sin of 90 minus theta into n cap. R2 vector 1, modulus of S1 vector 1, sin of 90 minus theta. 90 minus theta first quadrant, all positive. 90 ன்றதால function change ஆகும். அப்போ இது plus cos theta n cap. Okay. அடுத்தது நமக்கு தேவைப்படுறது R1 cross S2. R1 vector cross S2 vector. So modulus R1 vector into modulus S2 vector into sin of இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட angle. R1க்கும் R1க்கும் S2க்கும். இங்கே பாருங்க. இது R1, இது S2. இது R1, இது S2. அப்போ 90 plus theta இந்த angle. இப்போ இங்கே வரும்போது 90 plus theta into n cap. Modulus of R1 vector 1, modulus of S2 vector 1, 90 plus theta second quadrant, sin positive, 90 function change ஆகும். இதுவும் cos theta n cap தான். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இதை நம்ம equation 1ன்னு எடுத்துக்கிட்டு 1ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ a2 by root a2னா நம்ம அது root a2ன்னு சொல்லலாமா? ஸோ 1 implies root a2 into R2 vector cross S2 vector. R2 cross S2 வந்து n cap. n cap minus a2 by root a1. R2 cross S1. R2 cross S1 வந்து cos theta n cap. Cos theta n cap. ஸோ அடுத்தது minus a1 by root a2. Minus a1 by root a2. இங்கே தேவைப்படுறது R1 cross S2 vector. So R1 cross S2 vector cos theta n cap. Cos theta n cap plus a1 by root a1. A1 root a1. R1 vector cross S1 vectorன்றது வந்து இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கல. ஓகே, இங்கே கண்டுபிடிக்கலாம். R1 cross S1. So R1ம் S1ம் perpendicular to each other. So இங்கே வரும்போது modulus of R1 vector, modulus of S1 vector, sin of இடைப்பட்ட angle வந்து 90 degree n cap. So இதுக்கும் ஆன்சர் n cap தான் வருது. ஸோ இப்போ இங்கே n cap நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட எய்ம் இதுலேருந்து cos theta கண்டுபிடிக்கிறது தான். ஈக்குவல் டு த வேனிஷன்ஸால் இந்த 0 வெக்டார் அப்படின்னு இருக்குது. n capன்றது யூனிட் வெக்டர் காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா ஓகே, நான் காசு இருக்கிறதெல்லாம் ரைட்டு கொண்டு போடுறேன், காசு இல்லாத டைமில் லெஃப்ட்டில் வச்சுக்குவேன். அப்போ ரூட் a2 ப்ளஸ் ரூட் a1 இன்ட்டு n cap ஈக்குவல் டு இதுவும் மைனஸ் ரைட்டு கொண்டு போனால் ப்ளஸ் ஆகும். அதிலிருந்து காஸ் தீட்டா n cap வெளியே எடுத்துடுறேன். அப்போ a1 பை ரூட் a2 ப்ளஸ் a2 பை ரூட் a1 இன்ட்டு காஸ் தீட்டா n cap. போத் சைடு n cap கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு தேவையானது காஸ் தீட்டா. அதுக்கு முன்னாடி இங்கே எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ root a2 plus root a1 equal to இங்கே LCM root a2 into root a1, root a2 into root a1 cross multiply பண்ணும்போது a1 into root a1 plus a2 into root a2 into cos theta. ஸோ cos theta வேணும்போது இந்த ஃப்ராக்ஷனை லெஃப்ட் கொண்டு போனால் ரெசிப்ரோக்கலாக மாற்றி எழுத போகிறோம். இதில் எடுத்து சேர்த்து root of a2 a1 எழுதிக்கலாமா இல்லை a1 a2. இது a1 into root a1, a1 root a1 ஸ்கொயர் எழுதலாமா? அப்போ இன்ட்டு root a1, இது மொத்தமாக root a1 தான் ஹோல் கியூப் எழுதலாம். ஓகே, ஸோ எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ cos theta equal to ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது root a1 ப்ளஸ் root a2 இன்ட்டு இதை தான் நம்ம ரெசிப்ரோக்கல் ஆக்கி இங்கே ப்ராடக்டில் எழுதுகிறோம். அப்போ இன்ட்டு இது எழுதும்போது root a1 இன்ட்டு root a2 டிவைடட் பை இதை நம்ம என்னவா எழுதுகிறோம், root a1 the whole cube plus root a2 the whole cube. Okay. ஓகே, இங்கே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டினோமீட்டரில் a cube plus b cube பேட்டர்னில் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபேக்டரைசேஷன் ஃபார்முலா என்னென்னா a cube plus b cube இல்லையா? அப்போ a plus b இன்ட்டு a ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ் ab plus b ஸ்கொயர். ஓகே,
இப்போ இங்கே ரூட் A1 த ஹோல் கியூப் ப்ளஸ் ரூட் A2 த ஹோல் கியூப் இருக்குது இல்லையா? அப்போ ஏக்கு பதிலாக ரூட் A1, பிக்கு பதிலாக ரூட் A2 இதை போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே ரூட் A1 த ஹோல் கியூப் ப்ளஸ் ரூட் A2 த ஹோல் கியூப் எடுத்தால் நமக்கு ரிசல்ட் என்ன வருது? எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ரூட் A1 ப்ளஸ் ரூட் A2 இன்ட்டு ரூட் A1 ஸ்கொயர். ரூட் A1 ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு A1 மட்டும் வரும். மைனஸ் ரூட் A1 இன்ட்டு ரூட் A2 ப்ளஸ் ரூட் B1 ஸ்கொயர்னா B1 மட்டும் வரும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டினாமினேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு நியூமரேட்டரில் ஆல்ரெடி என்ன இருக்கோ அந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிடலாம். ஓகே, ஸோ ரூட் A1 ப்ளஸ் ரூட் A2 இன்ட்டு ரூட் A1 இன்ட்டு ரூட் A2 டினாமினேட்டரில் இந்த ஃபார்மில் எக்ஸ்பேன்ஷன் எழுத போகிறோம். இப்போ ரூட் A1 ப்ளஸ் ரூட் A2 இன்ட்டு A1 மைனஸ் இந்த ரூட் A1 இன்ட்டு ரூட் A2வை ஒன்றா கிளப் பண்ணி ரூட் ஆஃப் A1 A2 ப்ளஸ் B1. இப்போ பாருங்கள் ப்ராடக்டில் தானே இருக்குது, இது இன்ட்டு இல்லையா? இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். இது ஒன்றா கிளப் பண்ணி நம்ம எழுதலாம். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் A1 A2 டிவைடட் பை, சாரி இது B1 கிடையாது, A2, இங்கேயும் A2 தான், இது A2. ஸோ A1 மைனஸ் ரூட் ஆஃப் A1 A2 ப்ளஸ் A2. நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியதில் the angle between the radii, அந்த angle between the radius தான் நம்ம தீட்டான்னு எடுத்துருக்கல, தீட்டா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் A1 A2 டிவைடட் பை A1 மைனஸ் A1 A2 ப்ளஸ் A2. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, பண்ணிட்டோம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா இதே போல் பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த எக்ஸசைஸில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நாம் போடுறது இந்த கொஷின் 6 தான் போட்டிருக்கோம். இங்கே 5, 7, 8லாம் அதே பேட்டர்ன் தான். நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ 5, 6, 7, 8, 9 இந்த 5 கொஷினும் இதை பேஸ் பண்ண தான் ஒன்று நம்ம போட்டிருக்கோம். இன்னும் 4 கொஷின் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இந்த பேட்டர்னில் நீங்கள் போட வேண்டியது தான். அடுத்த காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.